அதிரடிப்படையின் வணக்கங்கள். தர்மமிகு சென்னையிலே பட்டினத்தார் ஓடி ஆடி விளையாடிய திருவெற்றியூரிலே வள்ளல் பெருமாள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே, வள்ளலார் வாழ்ந்து ஓடிய பகுதியிலே, திருவெற்றியூர் பகுதியிலே, தாங்கல் பகுதியிலே பசு மாடுகளையும் பசு கன்றுகளை காளைகளை வெட்டுகிறார்கள் என்று மானமுள்ள சிவாஜி அவர்கள் காவல் நிலையத்திலே மனு வழங்குகிறார். காவலர்கள் அந்த மனுவினை எடுத்துக்கொண்டு அந்த பசு கன்றுகளை வெட்டுகிறார்களா என்று ஆய்வு செய்வதற்காக செல்கிறார்கள். அப்பொழுது இஸ்லாமிய அமைப்புகளும் கசாப் கடைக்காரர்களும் அவரை கடுமையான சொற்களாலும் கடுமையாக திட்டுகிறார்கள். அவரை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நான் கேட்பது, பச்சை தமிழன் எங்கே பசுமாடை தின்னான்? பச்சை தமிழர்கள் விவசாயத்திற்கு ஏர் உழுவதற்காக பயன்படுத்திய பசு மாடுகளையும் காளைகளையும் தின்பது தமிழனுடைய கலாச்சாரம் கிடையாது, பண்பாடு கிடையாது, பாரம்பரியம் கிடையாது. பசு இனம் என்பது தேசிய இனம். தமிழகத்தில் தெய்வமாக பசு மாட்டுக்கென்று மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகின்ற சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம். இந்த தமிழகத்திலே, தெய்வீக தமிழகத்திலே, தமிழ்கடவுள் முருகப்பெருமான் அருளாட்சி புரியும் தமிழகத்திலே சட்டவிரோதமாக மாடுகளை கடத்தி கொள்வது எந்த வகையில் நியாயமானது? சித்தோடு பகுதியிலே கொடியேற்றுவதற்கு சென்ற போது கூட கருப்பு கொடி காட்டுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் மாடு வெட்டுவதை தடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஏற்புடையதல்ல. தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இது சம்பந்தமாக பயங்கரவாதிகள் ஊடுருவி இதுபோல தமிழ் சமுதாயத்துக்குள் மத கலவரத்தை ஏற்படுத்த இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்கிறார்கள். அதனால் இவர்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிரடிப்படையின் சார்பில் நன்றி, வணக்கம்.